கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்துக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாத வசனம் சங்கீதம் 47:4. தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். நிபந்தனை வசனம் 6. தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை. தேவனுக்கு பிரியமான எல்லாமே சிறப்பானது. தேவ சித்தமும் எப்பொழுதும் சிறப்பானது. இந்த சிறப்பான தேசம் ஏன் சிறப்பாயிற்று, ஏன் தேவனுக்கு பிரியமாயிற்று? லோத்தும் ஆபிரகாமும் இந்த நிலப்பகுதியை பிரிக்கும் போது கண்ணுக்கு அழகான பகுதியை லோத்து தெரிந்து கொண்டார். ஆனால் ஆபிரகாமோ அவர் வைத்த மிச்ச மீதியை மட்டும்தான் பார்த்தார். தேவனோ சுற்றி திரி, எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். இவரும் சுற்றி திரிந்தார். ஏன் எதுக்குன்னு கேட்கல. கர்த்தருடைய சித்தத்தை அப்படியே செய்தார். உறவுகளின் நிலைப்பாடை பார்த்து கொண்டார். தனக்கு இருக்கிற கொஞ்சத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று நம்பினார். தேவ சத்தத்திற்கு முழுமையாய் கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு இது சிறப்பான பிரியமான தேசமாய் மாறிற்று. கர்த்தர் ஆபிரகாமுக்கு இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு சுதந்திரமாக தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார். ஆனால் அவர்கள் சந்ததியோ எகிப்திலே 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைகளாய் தன்னுடைய உழைப்பு முழுவதையும் எகிப்தியருக்கு விற்று போட்டனர். இந்த பக்கம் பார்த்தா கானான் தேசம் கேட்பாரற்று கிடந்தபடியினால் அந்நியர் அங்கு வந்து வீடு கட்டி வயல்களை நட்டி குடியும் குடுத்தனமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கானானியர் வீடு கட்டி குடியும் குடுத்தனமா இருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்க அவங்கள அடிச்சு விரட்டி அந்த இடத்தை சுதந்திரிக்கிறது நியாயமா? கர்த்தர் இப்படி செய்யலாமா? கர்த்தர் அநீதியுள்ளவரா இருக்கிறாரே அப்படின்னு சொன்னா நிச்சயமா நம் தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான நிலத்துல யாராவது வீடு கட்டினா கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த இடத்தை அப்புறப்படுத்தும். நமக்கு சொந்தமான இடத்துல வேற யாராவது வந்து வீடு கட்டினா நாம் என்ன பண்ணுவோம்? கேஸ் போடுவோம். அதேதான் இங்கேயும் நடந்தது. இது ஆபிரகாமின் கீழ்ப்படுதல் நிமித்தமாக தேவன் அதை சிறப்பான தேசமாய் மாற்றி அவருக்கு கொடுத்திருந்தார், வாக்கு பண்ணியிருந்தார். அவங்க அந்த ஊர்ல இல்லைன்னு சொன்னதுனால மற்றவர்கள் வந்து அங்க குடியேற ஆரம்பிச்சாங்க. அவங்க சொந்த சுதந்திரத்திற்கு அவங்க திரும்பத்தக்கதாக அவங்க அதிகமா போராட வேண்டியதா இருந்தது. அதை பெற்றும் கொண்டாங்க. எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுவது கூடாத, கிரகிக்க முடியாத பெரிய காரியமாய் இருந்தது. அந்த ஜனங்களோ தேவனை நோக்கி கதறி முறையிட்டனர். தேவனுக்கு அவர்கள் குரல் கேட்ட போது மோசே என்ற ரட்சகனை எழுப்பினார். அந்த மோசேயின் மூலமாக பலவிதமான காரியங்களை செய்து இந்த தேசத்திற்கு கொண்டு வந்தார். தன் ஜனங்களை விடுவிக்க ஆச்சரியம், அற்புதமான அநேக காரியங்களை செய்தார். எதற்கு? அந்த சிறப்பான தேசத்திற்கு தன் மக்களை கொண்டு போகத்தக்கதாக 10 விதமான சோதனை, அடையாளம், அற்புதங்கள். செங்கடல் பிளந்தது, வனாந்திரத்திலே செருப்பு தேயல, மன்னா கிடைத்தது, காடை கிடைத்தது, தண்ணீர் கிடைத்தது. இன்னும் யோர்தான் பிளந்தது, எரிகோ உடைந்தது. உலகிலேயே நடக்காத ஆச்சரியமான யுத்தம். இத்தனையும் செய்து அந்த நாட்டிற்கு தன் ஜனங்களை கொண்டு வந்து அங்கிருந்த மிச்ச மீதி ஜனங்களை தன் ஜனங்களுக்கு காவலாளியாகவும் வைத்தார். இதை கர்த்தரை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? வாக்குத்தத்த நாட்டை அடைய கூடாதபடிக்கு வழியில் வந்த அத்தனை எதிரிகளையும் தேவன் மடங்கடித்து மிகப்பெரிய ஜெயத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். ஏன்? ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தம். அது நிமித்தம் அந்த தேசத்தின் மேல் தேவனுக்கு ஏற்பட்ட பிரியம் சிறப்பான தேசம். ஆமாங்க, தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருந்தால் அது உலக கண்களுக்கு நடக்காது, கூடாது, முடியாதுன்னு கூட தோணலாங்க. கன்னி கர்ப்பவதி ஆக முடியுமா? எலும்புகள் உயிரடையுமா? முடியாத எப்பேற்பட்ட காரியத்தையும் தேவன் முடிய வைத்தது போல உங்கள் வாக்கு தத்தம் நிறைவேறத்தக்கதாக எத்தனை அற்புத அடையாளங்களையும் எத்தனை ஆச்சரியமான காரியங்களையும் தேவன் செய்வார். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் உங்களை கொண்டே போராடுவார். கிதியோனுக்கு போராடியது போல அவரே போராடுவார். இறங்கி வந்த அந்த வாக்கு தத்தத்தை, அந்த சிறப்பான காரியத்தை நீங்கள் வந்து சேரும் வரைக்கும் அவர் விடவே மாட்டாருங்க. நமக்கு தேவையெல்லாம் நம்பிக்கை தான்.
இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்குள் வர வழியில நிறைய பேர் மரித்து போனாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? முறுமுறுப்பு. தேவன் செய்த அந்த 10 விதமான ஆச்சரியமான அடையாளங்களை மறந்து போனாங்க. மோசேக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. இது நிமித்தமா அவங்க அந்த வாக்குத்தத்த நாட்டை அடையாமலே போயிட்டாங்க. உங்களுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் அது டிலே ஆயிக்கிட்டே இருக்குதா? அது நிமித்தாக சோர்ந்து போயிட்டீங்களா? அது நிமித்தமாக முறுமுறுத்துட்டு இருக்கிறீங்களா? யாருக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. அது உங்களுக்கு பாதகமா முடிய அதிக வாய்ப்பு இருக்கு. தேவன் உங்களுக்குரிய வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்குன்னு ஒரு டைம் அவரு பிக்ஸ் பண்ணி இருக்கிறாரு. அந்த டைம் வரைக்கும் இதற்கு முன்னாடி தேவன் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதை நினைத்து போற்றி பாடி 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 துதித்து கொண்டே இருங்க. இது தேவ கிரியை இன்னும் வேகமா நடக்க உதவியா இருக்கும். நான் முறுமுறுக்கும் பட்சத்துல நம்ம டைம் டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். 4 நாளுக்குள்ள போக வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் சுத்த வேண்டியதுதான். சோ டிலேக்கு காரணம் கர்த்தர் இல்ல, நம்மளுடைய அவசர கொடுக்கத்தனம் தாங்க. ஆகையினால தேவன் உங்களுக்கு வாக்கு பண்ணின அந்த சிறப்பான தேசத்தை, சிறப்பான காரியங்களை கொடுக்க போறது அதிக 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 நிச்சயங்க. ஆனால் தேவன் இதற்கு முன்னாக உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து, இதற்கு மேல் வரப்போகும் நன்மைகளை நினைத்து மரியாதை போல தேவனை போற்றி போற்றி பாடிக்கொண்டே இருக்கும் போது சத்ருவின் தடைகள் விலகும். மிக மிக சீக்கிரமாக தேவ வாக்கு தத்தங்கள் உங்களுக்குள் நிறைவேற போறது அதிக நிச்சயங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரில் எனக்கு என்று நீர் கொடுத்த சிறப்பான காரியங்கள் உம்முடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கிறபடியினால் அதை நிச்சயமாக நீர் குறித்த நேரத்தில் எனக்கு சேரும் என்று நான் முழுமையாய் நம்புகிறேன். இதனை திட்டம் பண்ணினதற்காக உமக்கு நன்றி அப்பா. எனக்கு பொறுமை தாரும், நம்பிக்கை தாரும், முறுமுறுக்காமல் உம்மை போற்றி பாடிக்கொண்டே இருக்க, துதிக்க, உமக்குள் மகிழ்ந்திருக்க பலன் கொள்ள எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.